ஒரு விஷயத்த நாங்க வந்து மென்ஷன் பண்ண நினைச்சோம். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியே வந்து ஃபுல்லா வந்து ஜெய்ஷா கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு. ஒரு வந்து பிசிசிஐ கண்ட்ரோல்டா இந்தியா ஜெயிக்க வைக்கிறது, இந்தியா வந்து ஃபைனல்ஸ் ஆட வைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாமே பிளான் பண்ணி ரிக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்றதுக்கு காரணம் வந்து ஸ்பெக்டேட்டர்ஷிப், வியூவர்ஷிப் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், மேட்சோட வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்தியா ஏத்தி கொடுத்து காசு ரெவென்யூ வந்து இந்த டைம்ல தேவைப்படுது. அதனால வந்து இந்தியா புஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. அதுதான் ரியாலிட்டியுமே. நீ பார்த்தா நம்மளுக்கே அதுக்குன்னு வந்து வந்து நீங்க இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கண்ட்ரி வந்து ஜெயிக்க வைக்கிறது. பண்றாங்களே. பார்க்குறோமே நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம். பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு பாக்குறப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மேட்டா போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இது தப்புனா. அது கரெக்ட். சொல்லல யாருமே. இப்போ வந்து பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது தப்பு தான். ஓகேங்களா? ஆனா இது ஒரு ஃபார்மேட்டா இந்தியாவுக்கு வந்து எல்லாம் சாதகமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்பெக்டேட்டர்ஷிப், வியூவர்ஷிப், இந்த காசு ரீசன்ஸ், டப்பு ரீசன்ஸ் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்றது எங்க மைண்ட்ல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.